என் அன்பு குழந்தையே, நீ நம்பிக்கையோடு இரு. உன் இந்த வளர்ச்சியையும் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்ப்பதற்கும் தானே உன்னோடு உன் முருகன் இருந்து கொண்டு இருக்கின்றேன். ஆகவே தான் சொல்கிறேன், நீ எந்த விஷயத்தை நினைத்தும் பதற்றமும் அடைய வேண்டாம், பரிதவிப்பும் அடைய வேண்டாம், திகைப்பும் அடைய வேண்டாம். நடப்பதை எல்லாம் என் முருகன் நடத்தி தர இருக்கும் போது, நடக்கின்றது எல்லாம் என் முருகன் நடத்தி கொண்டு இருக்கும் போது, இறுதியில் எனக்கு வெற்றியை மட்டும்தான் தருவான் என்பதில் நீ உறுதியாகும் தெளிவாகும் இரு. உனக்கு இப்பொழுது ஒரு உறுதியை தரத்தான் வந்திருக்கின்றேன். உன் விதியை மாற்றியமைத்து நீ ஏற்கும் புதிய உறவானவரை, நீ எந்த உறவு உன் கைகளில் வந்து சேர வேண்டும் என்று நினைத்தாயோ அந்த புதிய உறவானவரே வந்து உன்னிடத்தில் சொந்தம் என்று தான் சேரப் போகிறார். ஏக்கத்திற்காக காத்து கொண்டு இருக்கின்றாய். சில செல்ல பிள்ளைகளோ வாழ்க்கை துணை எப்பொழுது வருவார் என்று எண்ணிக்கொண்டு இருக்கின்றார். இன்னும் சில செல்ல பிள்ளைகளோ குழந்தை வரத்திற்காக காத்து கொண்டு இருக்கின்றார். இன்னும் சில செல்ல பிள்ளைகளோ சொந்தம் என்று யாருமே இல்லையே, நான் இங்கு அனாதையாக அல்லவா இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்று நினைத்து கொண்டு இருக்கும் வேளையிலே இந்த முருகனே நான் உன்னருகில் வந்து நின்று கொண்டு உனக்கு வேண்டிய உறவாக உன்னருகில் வந்து கொண்டு இருக்கும் போது, உன்னுடைய இம்மனதிலும் உன்னுடைய நாவிலும் நான் எப்பொழுதும் உறுதியாகத்தானே நிலைத்து நின்று கொண்டு இருக்கின்றேன். அதன் பிறகும் நீ சற்றும் யோசிக்காதே. எந்த நிலையிலும் என்னையிலிருந்து, என் விஷயத்திலிருந்து, எனக்கான ஆபத்திலிருந்து நிச்சயம் என் முருகன் என்னை காப்பாற்றுவான் என்று உறுதியாக இரு. என் தங்க பிள்ளையே, நான் சதா நேரமும் என் குழந்தைகளின் பற்றி தான் இங்கு நினைத்து கொண்டு இருக்கின்றேன். உன் பிரார்த்தனைகளை பற்றி தான் நினைத்து கொண்டு இருக்கின்றேன். எந்த விஷயத்திற்காக நீ கடந்து வந்து கொண்டு இருந்தாயோ, எந்த விஷயம் நடக்க வேண்டும் என்று நீ என்னிடம் சொல்லி கொண்டு இருக்கின்றாயோ, அதை செய்வதற்காகவும் சொல்வதற்காகவும் இந்த முருகன் நானே வந்து கொண்டு இருக்கின்றேன். எனது இந்த வார்த்தைகள் உன் வாழ்க்கையை மாற்றத்தான் போகிறது. நம்பிக்கையாக நான் உனக்குள்ளே இருந்து கொண்டு இருக்கும்போது நீ என்னை தேடி எங்கே வெளியிலும் செல்ல வேண்டாம். ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்த அந்த விஷயத்தை நான் உனக்கு தருவதற்காக வந்து இருக்கும்போது உன் உறவை பற்றியெல்லாம் நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. உனக்குள் இருந்து உன்னை வழிநடத்தி கொண்டிருப்பவன் உன் முருகனாக இருக்கும்போது நீ எதை பற்றி என் பிள்ளையை இங்கு சிந்தித்து கொண்டிருக்கின்றாய். ரொம்ப நாளாக என்னிடம் எதிர்பார்த்த இந்த உறவானவரை எப்படியாவது உன் கரத்தை பற்றி உன்னிடத்தில் சேர்க்க வேண்டும் என்றுதான் நான் இருந்து கொண்டு இருக்கின்றேன். இனி சற்றும் நான் தாமதம் பண்ண போவதே கிடையாது. உன் அப்பன், உன் முருகன், உன் கந்தன் உன் வேண்டுதலை நிறைவேற்றி உன் வாழ்க்கையில் மிக பெரும் வெற்றியும் மாற்றத்தையும் தருவதற்காக வந்து கொண்டு இருக்கும் போது உன் பக்தியால் மனம் இறங்கி விட்டேன். நீ கவலைப்படாமல் என்னை வணங்கிவிட்டு செல். மீதியை நான் காத்து கொள்கிறேன். உனக்கென்று நான் எழுதியது உன்னிடமே தான் வந்து சேரப்போகிறது. என் பிள்ளையே, நீ செய்த பூஜைக்கான பலனை நான் உன்னிடத்தில் வந்து ஒப்படைக்க வேண்டாமா? இதோ தாமதத்திலும் பொறுமையோடு இருந்து இந்த முருகனையே நீ மெய் சிலிர்க்க வைத்து விட்டாய். இனி என் பிள்ளைகளை காக்க வைக்க கூடாது என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இருந்து நீ வெற்றி வாகி சூடும் தருணத்தை உனக்காக நான் தர வந்து இருக்கும்போது நீ எதை பற்றியும் சிந்திக்கவே வேண்டாம். நீ நினைக்கின்ற வேலையை நீ நினைத்து முடிப்பதற்கு உள்ளதாகவே நான் உன் வாழ்க்கையில் இங்கு செய்து உன்னை காப்பாற்ற வந்து இருக்கின்றேன். வரப்போகும் ஆபத்தை நினைத்து உன் மனம் மருந்தி கொண்டு இருக்காதே. என்னுடைய நாமத்தை சொல்லி கொண்டு இருக்கும் என் பிள்ளையை உன் வாழ்க்கையில் நான் எப்பொழுதும் நிலை கொண்டு தான் இருப்பேன். நீ எந்த சூழ்நிலையிலும் என்னை நினைத்து கொண்டு இரு. நிச்சயமாக காப்பாற்றத்தான் படுவாய். என்னை முழுவதுமாக இரு. நான் ஆழமாக சிந்தித்து கொண்டு இருக்கின்றேன். எதை செய்தால், எப்படி செய்தால் என் பிள்ளைகள் இங்கு வெற்றி பெறுவார்கள் என்று. என்னை வணங்க என்று கால நேரமே கிடையாது. எப்பொழுது வேண்டுமென்றாலும், எங்கே வேண்டுமென்றாலும் அப்பனே முருகனே என்று நீ அழைத்தவுடனே இந்த கந்தன் கருணை கடல் நான் உன்னை பார்க்க ஓடோடி வந்து விடுவேன். என் பூஜைக்கான வழிமுறைகளும் நான் உனக்கு வகுக்கவில்லை. நீ என் முன்னை வந்து உனக்கு படைப்பதற்கு ஒன்றுமே இல்லையே. அப்படியென்றால் எனக்கு நீ ஒன்றுமே செய்ய
செய்ய மாட்டாயா என்று கேட்க வேண்டாம். மனமுருகி நீ விடும் ஒரு சொட்டு கண்ணீரே எனக்கு போதுமானதுதான். அதுதான் உன் பூஜைக்கான பலனை உனக்கு காண்பிக்கப் போகிறது. என் தங்க பிள்ளையே, நீ எனக்காக அப்படி செய் இப்படி செய் என்று எப்பொழுதுமே சொல்வதில்லை. ஒன்றை மட்டும் தான் செய்ய சொல்லி கொண்டு இருக்கின்றேன். என்ன இருந்தாலும் எது இல்லாவிட்டாலும் என் மீது இருக்கும் நம்பிக்கையை மட்டும் இழக்காமல் நான் சொன்னது போல் உன் வாழ்க்கை மாறப்போகிறது என்று மனதார நீ என்னை அழைத்தாலே போதும். நான் ஓடோடி வந்து உன் கண்களுக்கு காட்சி கொடுத்து என் பிள்ளை கலங்காமல் இருப்பதற்கான வழிமுறைகளை சொல்லி கொண்டுதான் இருப்பேன். ஒவ்வொரு அனுபவத்தின் முடிவிலிருந்தும் நல்ல பாடத்தை கற்றுக்கொள்ளத்தான் போகிறேன். உன் வாழ்க்கையில் வெற்றியடைய உதவத்தான் போகிறேன். உன் வாழ்க்கையில் எதை கொடுத்தால் இப்பொழுது நீ சந்தோஷப்படுவாயோ, உன் மனம் குளிரும்படியான நல்லதை செய்வதற்கும் உன் மனம் குளிரும்படியான வெற்றியை தருவதற்கும் தான் வந்து கொண்டிருக்கின்றேன். சில நேரங்களில் வாக்குவாதங்களும் பிரச்சனைகளும் சண்டைகளும் சச்சரவுகளும் சந்தேகங்களும் இங்கு ஏற்பட்டு கொண்டு இருக்கலாம். ஆனால் எதை நினைத்தும் நீ என்னிடம் தினமும் வேண்டிக் கொண்டு அழுகையோடு இருந்து கொண்டு இருக்கின்றாயோ, அந்த அழுகைக்கும் கண்ணீருக்கும் நான் விடை கொடுக்கும் தருணமே இங்கு வந்து விட்டது. உனக்கான சந்தோஷத்தை, உனக்கான மகிழ்ச்சி, நான் உனக்காகவே உன்னை தேடி வந்து இருக்கின்றேன். மாற்றத்தை தேடிக்கொண்டு இருக்கும் என் பிள்ளை, மனதார நீ என்னை நினைத்துக்கொள். உனக்கென்று விதிக்கப்பட்டதில் நான் உனக்கு தீர்மானமாக இருந்து கொண்டு நல்லதை மட்டும்தான் நடத்தி தருவேன். எதற்காகவும் நீ கலங்கவே வேண்டாம். எதற்காகவும் நீ வருத்தப்படவே வேண்டாம். எந்த ஒன்றிற்காக என் பிள்ளைகள் இங்கு காத்து காத்து என்னிடம் கண்ணீர் வடித்து மல்கி கொண்டிருந்தார்களோ, அந்த மனமுருகி கேட்ட ஒன்றை உனக்கென்று நிரந்தரமாக்கி உன் சந்தோஷத்தை அள்ளித்தர நான் வந்து இருக்கும்போது, இந்த முருகன் நான் வந்து இருக்கும்போது, நீ எதை நினைத்தும் கண் கலங்காதே என் தங்கமே. எதை எப்படி செய்ய வேண்டுமோ அதை அப்படி செய்வதற்கான அச்சாரத்தையும் அஸ்திவாரத்தையும் போட்டுவிட்டேன். இனி உன் மனம் கலங்குவதற்கு இங்கு வேலையே இல்லை. உன் வாழ்க்கையில் நடக்கின்ற நிகழ்வுகளை நினைத்து எல்லாம் நீ மனம் வருந்தி கொண்டு இருக்காது. உன் மனம் பதற்றப்படக்கூடிய அளவிற்கு இங்கு ஒன்றுமே நடக்கவில்லை. நிலையற்ற அன்பு சில சமயம் உன்னில் வந்து இங்கு ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் உன்னில் வளர்த்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் அத்தனையும் பார்த்து கொண்டு நான் இழந்து விட்டேன் என்று நினைத்து கொண்டு இருக்க வேண்டாம். இழப்பதற்கு ஒன்றுமில்லாத நேரத்தில் ஒரு நம்பிக்கை அசாத்தியமானதாக உன்னில் இருக்கும் அல்லவா? உன்னுடைய விடாமுயற்சியினால் மீண்டும் உனக்கானது கிடைக்கத்தான் போகிறது. நானும் உன் கூடவே இருந்து நீ இழந்த அனைத்தையும் மீட்டு தரத்தான் போகிறேன். நீ துணிவோடு போராடு. நிச்சயமாக தீர்ப்பு உன் பக்கம் சாதகமாகத்தான் இருக்க போகிறது. உன்னுடைய தரம் தாழ்ந்து நீ யாரிடமும் பழக வேண்டிய இங்கு அவசியமே இல்லை. உன் சுயமரியாதையும் நம்பிக்கையும் இழந்துதான் நீ அவருடைய நம்பிக்கையை பெற வேண்டும் என்ற அவசியமும் கிடையாது. நான் உனக்கான விஷயத்தை, உனக்கான வெற்றியை தருவதென்று முடிவெடுத்து விட்டேனே. இனி எதற்காக வருந்துகிறாய்? உன் மனதில் என்னை நினைத்து மட்டும் கொண்டே இரு. நடப்பதை பார்த்து எல்லாம் உன் மனம் இங்கு பதற்றமடையாதே. உன் வாழ்க்கையில் நீ செய்யும் செயலை மட்டும் தீர்க்கமாக நம்பு. நிதானத்தோடு எதிர்கொள் என் தங்கமே. நீ எதிர்கொள்கின்ற பிரச்சனை என்னவாயினும் இருக்கலாம். அதை நிதானத்தோடு எதிர்நீச்சல் போட்டு போராடி உனக்கான வெற்றியை தருவது நான் இந்த முருகன் என்று சொல்லி கொண்டு இருக்கும்போது, எந்த விஷயமாக இருந்தாலும் என் சம்மதத்தோடு தான் உன் வாழ்க்கை நடந்து கொண்டு இருக்கின்றது என்று நீ நினைத்து விட்டாலே போதும். உன் வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி தரும் யோக வாய்ப்பைத்தான் நான் தர காத்திருக்கின்றேன். நீ நினைக்கின்ற வாழ்க்கை நினைக்கிறதை விட சிறப்பான மாற்றத்தோடும் உன் வாழ்க்கையை ஏற்றத்தோடும் தருவதற்காக நான் இந்த முருகன் வந்து கொண்டு இருக்கும்போது இனி நான் சற்றும் தாமதிக்கப் போவதே கிடையாது. உன் கிரக நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்து உனக்கு ஏற்ற நிலைகளை உனக்கே தந்து உனக்கு சந்தோஷத்தை அள்ளித்தர காத்திருக்கும் இந்த முருகன் நான் உன்னை ஒரு பொழுதும் கைவிடப் போவதே கிடையாது. உன் மன கலக்கத்திற்கு விடை கொடுக்க வந்து இருக்கின்றேன். நீ உனக்கு ஏற்ற நிலையை உருவாக்கி நீ அடுத்தடுத்த விஷயத்திற்கு நான் உனக்கு நல்லதை செய்வதற்காக வந்திருக்கும் போது எதை நினைத்தும் நீ வருந்தவே வேண்டாம். நடப்பதை நினைத்தும் நடக்கப் போவதை நினைத்தும் நீ வருந்துவதற்கு இங்கு அவசியமே இல்லை. ஏனென்றால் நான் அத்தனையும் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றேன். உனக்கான வாழ்க்கையை செயல்படுத்தி கொண்டு தான் இருக்கின்றேன். உன் திட்டத்தை தீட்டிக் கொண்டு தான் இருக்கின்றேன்.
உனக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றேன். உன் வாழ்க்கையின் கனவுகளை நான் செயல்படுத்தி கொண்டு இருக்கும்போது அதில் இறுதி கட்டத்தை நீ எட்டிவிட்டாய். உனக்கு நல்லதை சொல்வதற்கும் செய்வதற்கும் இந்த அப்பன் முருகனை வந்து இருக்கும்போது நீ எதை பற்றி தங்க பிள்ளையே அழுது புலம்பிக் கொண்டு இருக்கின்றாய். மாற்றத்தை தேடிக்கொண்டு இருக்கும் மனதோடு இந்த முருகனை மட்டுமே நினைத்துக்கொள். இந்த சண்முகநாதனை மட்டுமே நினைத்துக்கொள். நிச்சயம் நீ ஏங்கும் புதிய உறவானவர் உன்னை வந்துதான் சேருவார். உனக்கான வெற்றி கிடைக்கத்தான் போகிறது. நீ நினைத்தது பலிக்கும். யாம் இருக்க பயமே.